சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் ரத உற்சவமானது கோயிலில் இடம்பெறாமல் புவனேஸ்வரி அம்பிகையின் பீடம் ஓங்கி வளர வேண்டும் என்று திருப்பணிகளை துவக்கி இருக்கின்றோம். இலங்கையிலேயும் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக புவனேஸ்வரி அம்பிகையை விஸ்வரூபமாக பார்க்கிறதுக்கு இருக்கின்றோம். உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள சுதுமலை புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்துடைய ரத உற்சவமானது இன்றைய தினம் இடம்பெற காத்திருக்கிற ரத உற்சவமானது கோயிலே இடம்பெறாமல் கோயிலினுடைய கட்டிடங்கள் உடைக்கப்பட்டு பாலாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதனால் அந்த தேர் உற்சவ நிகழ்வுகள் இடம்பெறாமல் மக்கள் வீதிகளிலே அந்த படைகள் பொங்கல் படைகள் படைப்பாக அந்த நிகழ்வுகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலயத்தில் கூடுதலான பக்த அடியார்கள் இன்றைய தினம் கோயிலுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இன்றைய தினம் சுதுமலை அம்மன் ஆலயத்தினுடைய அந்த பொங்கல் உற்சவ நிகழ்வுகளை சென்று பார்வையிடும். எமது சேனலுக்கு நீங்கள் புதிதாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரும் தொடர்ச்சியான காணொலி பார்வையிடும். இன்றைய தினம் சுதுமலை அம்மன் ஆலயத்தினுடைய தேர் உற்சவமானது இன்றைய தினம் இடம்பெற்றாலும் இன்றைய தினம் இந்த கோயிலுடைய வேலைகள் பாலாஸ்தானம் அதாவது கோயில் இடித்து புதிதாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதனால் தேர் உற்சவம் நடைபெறவில்லை. இருந்தாலும் மக்கள் இந்த பொங்கல் நிகழ்வுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் நடக்குது, மிக சிறப்பாக பொங்கல்கள் நடைபெறுவது. ஆனால் இந்த முறை கொஞ்சம் வேலைகள் நடைபெறுவதால் கொஞ்சம் பொங்கல் குறைவாக இருக்கின்றது. லேமஸில் வந்து பொங்கினது வானிலாம் கட்டியாகி புளிட்டு கெஜம்பாட்டி கேட்டான் இதில் வைரவர் கோயில் இருக்குது. இதே பொங்கல் நடக்குது பாருங்க. Orang begini.
ஆலயத்துக்கு அதிக அளவிலான மக்கள் இன்றைய தினம் பெருக வந்திருக்கிறார்கள். சின்ன பிள்ளைகள் வாகனத்தில் காரில் எல்லாம் வந்திருக்கிறோம். இதில் அன்னதானம் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஷாப்பிங் வழியில் ஓடினார். நேராக
ஹரி ஓம். எல்லாம் வல்ல அன்னை புவனேஸ்வரி அம்பை பாதகமலத்தை போற்றி வழங்கிக் கொண்டு இன்றைய தினம் வைகாசி பருவம் என்று சொல்லக்கூடிய அந்த பௌர்ணமிக்கு தீர்த்தோற்சவம் நடைபெறுகின்றது. 15 மகோற்சவ காலங்கள் நடைபெற்று இன்றைக்கு ரதோற்சவம் தினம் நடைபெற்று மங்களகரமாக பொங்கல்கள், பூசைகள், நேர்த்திக்கடன்கள் எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற வேளையிலே, மதிய வேளையிலே அன்னை அகிலாண்ட கோடியாகவும் பிரம்மாண்ட நாயகியாகவும் உலகெங்கும் பறந்து சகல கடாட்சத்தையும் தந்து எல்லா ஜீவராசிகளையும் பெருவாழ்வு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றாள் அன்னை புவனேஸ்வரி ஜெகன்மாதா. 64 சக்தி பீடங்களிலே ஒருதராக இருந்து அன்னை புவனேஸ்வரி அம்பிகை எங்களை எல்லாம் ஆட்கொண்டிருக்கின்றாள். இந்த கிராமத்திலே இந்த புவனேஸ்வரி அம்பிகையின் பீடம் ஓங்கி வளர வேண்டும் என்று திருப்பணிகளை துவக்கி இருக்கின்றோம். 4 ராஜகோபுரம். நாங்கள் எல்லாம் அன்னை புவனேஸ்வரி அம்பிகையை சின்ன அம்பாளாக மூலாலயத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது மகாவிருட்சமாக வர வேண்டும் என்றதுக்காக 4 ராஜகோபுரம் அமைக்கப்பட்டு அந்த ராஜகோபுரம் மடும் சூழலிங்கத்திலே அன்னை புவனேஸ்வரி அம்பிகையை விஸ்வரூபமாக பார்க்கிறதுக்கு இருக்கின்றோம். ராஜகோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் எல்லாம் ஆலயத்துக்கு உள்ளே வரும் பொழுது 5 புலன்கள் எங்களிடம் இருக்கின்றது. அதிலே இந்த காத்து என்று சொல்லக்கூடிய வாயு என்று சொல்லக்கூடிய அந்த பெருமான் இந்த சலவிருட்சம் சூழ்ந்திருக்கின்றது. அந்த சலவிருட்சத்திலே பட்டு எங்கள் திருமேனியிலே பட்டு எங்களை எல்லாம் சுத்தப்படுத்தி ராஜகோபுரத்துக்குள்ளே வரும் பொழுது 9 கலசங்கள் நீக்கப்பட்டு அந்த கலசத்திலே எத்தனையோ தானியங்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு பாகண்டு வரவேற்கின்றது அந்த ராஜகோபுரம். அந்த ராஜகோபுரத்திலே இருந்து சிரசிலே படுகின்ற வெப்பம் எல்லாம் எங்கள் சிரசிலே படிஞ்சு எங்கள் ஆணவங்களை எல்லாம் அடக்கி உள்ளே எம்பெருமாட்டியை பார்க்கிறதுக்காக தரிசனம் காண வாரால் வருகின்றோம். அதிலே அம்பாள் சகல கடாட்சத்தையும் எங்களுக்கு தருகின்றாள். அதிலே இருந்து கொண்டு பெரும் திருப்பணிகள் நடக்கின்றது. சர்வதேச நாடுகளிலேயும் எங்கள் புலம்பெயர்ந்து எங்கள் அடியார்கள் இருக்கின்றார்கள். சுதுமலை கிராமத்திலே சேர்ந்த எத்தனையோ பக்த கோடி மக்கள் எல்லாம் பேங்க் அக்கவுண்ட் நம்பருக்கு இந்த நிதியுதவியை பெருகி ராஜகோபுரங்களையும் சகல வைரக்கல்லாலே செய்ய வேண்டிய ராஜகோபுரங்களுக்கும் நிதியுதவி செய்து மூலாலயத்துக்கும் செய்து உங்களுக்கெல்லாம் அன்னை புவனேஸ்வரியாக வழங்கக்கூடிய ஜெகன்மாதா சகல கடாட்சத்தையும் தருவாள். உங்கள் நிதியுதவிகளை நாங்கள் பெற ஆயத்தமாக இருக்கின்றோம். தர்ம பரிவாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள் தர்மத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 15 உற்சவத்திலும் மகாதானமாக நடக்கப்பெறுகின்றது அன்னதானம். அந்த அன்னதான வைபவம் மிக அழகாகவும் நுட்பமாகவும் 15 திருவிழாவும் நடைபெற்று வருகின்றது. இன்றைக்கு ரதோற்சவ காலம். இந்த ரதோற்சவ காலத்திலும் சுலகு மடைகள், பொங்கல்கள், ஆராத்திரிகள், பூசைகள் எல்லாம் மிக மங்களகரமாக நடைபெற்றிருக்கின்றது. இதிலும் எங்கள் தர்மகர்த்தாவை வழங்கக்கூடிய இந்த கோயிலை தலைமை தாங்கி நடத்தக்கூடிய என்ற திருவாழ்வர் ஸ்ரீ வாதபுரா என்று சொல்லக்கூடிய அவர் தலைவர் இந்த இதுக்கு மிச்ச அனுகூல்யங்களும் திருப்பணி நிதிகளை பற்றியும் உங்களுக்கு சில பல வார்த்தைகள் எல்லாம் அறிவிப்பார். அதையும் கேட்டு அம்பிகையின் திருவருள் பெறும். சொசை பரிவாரேன மார்க்கேன மகிம் மகிஷா
गोभूसरेभ्यो समस्ता लोका सुखिनो भवन्तु काले वर्षतु भक्ष्यन् पृथिवी सच्चिदागिनि सोऽयं देवताः ब्राह्मणः सन्तनिर्भयः शान्तो भव अनुग्रहो भव अभिमो भव सर्वमङ्गलमस्तु புவனேஸ்வரம்பிகா சிவாத்மனமஸ்து. அடியார்களே, நீங்கள் எல்லோரும் இந்த அம்பிகையின் அருளால்தான், அவளுடைய உண்மையான அருளின் வடிவமாக நீங்கள் எல்லாரும் இன்று வெளிநாடுகளில் இருந்த இந்த கிராமத்திலே வாழுகின்ற மக்கள் எல்லாம் சுபீட்சமாக வாழவும், வெளிநாடுகளிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாகவும் வாழ்க்கையிலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அப்படியான காலகட்டத்திலே நாங்கள் இந்த எங்களுடைய அம்பாளை நாங்கள் எப்பொழுதும் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் அவள் இல்லையே எமக்கு வாழ்க்கை இவ்வளவு சிறப்பாக நடைபெறாது. அவளுடைய பார்வைதான் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சுபீட்சமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவளுக்குரிய கைங்கரியம் நாங்கள் இப்பொழுது பாலஸ்தாபனம் செய்து இப்போ கட்டிட வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதுவும் மிக பிரம்மாண்டமான, அதாவது முழுவதாக நாங்கள் இந்த கோயிலை திரும்ப பிரார்த்திப்பதற்கு நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை நாங்கள் திரும்பவும் ஒரு நுண்ணதமான ஒரு ஆலயமாக கட்டி, இந்த சுதுமலை கிராமத்தில் அல்ல, இந்த வடக்கு இலங்கையிலேயும் இது ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக திரும்பவும் அமைய வேண்டும். அவற்றிற்கு அம்பாள் அருள் புரிவாள். இந்த கைங்கரியம் எங்களுக்கு கிடைத்தது மிகவும் வரப்பிரசாதம். அந்த கைங்கரியத்தை நாங்கள் மிக திறம்பட செய்கிறதற்கு உங்களுடைய பங்களிப்புகள் எல்லாம் எங்களுக்கு அவசரம் தேவை. தயவு செய்து நீங்கள் எல்லோரும் இந்த கோவிலின் வெப்சைட் அல்லது இங்கே இருக்கின்ற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களால ஆன உதவிகளை செய்து இந்த கைங்கரியத்தை நாங்கள் முடிப்பதற்கு மிகவும் வேண்டி நிற்கின்றோம். இன்னும் பல லட்ச காசுகள் எங்களுக்கு தேவைப்படுகிறது. வந்தால் இன்னும் சிறப்பாக இந்த ஆலயத்தை நாங்கள் அமைத்து, இங்கே நாங்கள் மூன்று புதிய கோபுரங்கள் அமைக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே அதுவும் ஒரு மிக அகலமான ஒரு பெரிய கோபுரம் ஒன்று வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த கோபுர தரிசனம்தான் இந்த ஆலயத்துக்கு வருபவர்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு இதுகளை தரும். தயவு செய்து எல்லோரும் இந்த கைங்கரியத்திலே நீங்களும் பங்கு பெற்றி நாங்கள் இந்த கோயிலை மிகவும் சிறப்பாக கட்டி முடிப்பதற்கு உங்கள் தயவை நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். கோயிலினுடைய முன் வாசலிலே அம்பிகைக்கு உணவுகள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குலசாதங்கள், சோறுகள் மற்றும் பருப்புகள், அப்பளம், மிளகாய் போன்ற பல்வேறுபட்ட உணவு பண்டங்கள் இந்த இடத்துல அம்பிகைக்கு படைத்து கொண்டிருக்கிறார்கள். கூடுதலான மக்கள் வெளிப்புற பகுதியிலே தேர் உற்சவம் நடக்கும்போது தேருக்கு பக்கத்தில் இந்த படைகளை படைப்பார்கள். முட்டைகள் எல்லாம் இந்த இடத்துல படைப்பார்கள். புட்டு, வடை, பால் ரொட்டி என்று கூடுதலான பலகார வகைகளும் இந்த இடத்துல படைப்பது வழக்கமாக இருக்குது. இன்றைய தினம் கூடுதலான மக்கள் இன்றைய இந்த தேர் உற்சவ நிகழ்விலே படையில் பொங்கி அம்பிகைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஓ, எல்லாம் வடி எடுத்தது.
இது அம்மாள் கோயில், சுதுமலை அம்மாள் கோயில். இப்போ தற்போது புனர்நிர்மாண கோயில் இடித்து பாலாவஸ்தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது இன்றைய தினம் தேர் உற்சவம் என்பதால் அதிகளவிலான மக்கள் இன்றைய தினம் ஆலயத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆலயத்திலே தேரானது நடைபெறவில்லை. இருந்தாலும் மக்கள் அந்த கோயிலில் அந்த அன்னதானம் வழங்கிய மடைகள் பொங்கல்கள் பொங்குவார்கள். அது இன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது சிவன் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து வருகிறீர்கள். இந்த ஆலயத்திலே சுதுமலை அம்மன் ஆலயத்திலே 3 சுவாமிகள் இருக்கிறார்கள். அம்பாள், சிவன், முருகன் ஆலயம் எல்லாம் இந்த இடத்திலே இருக்கின்றது. இன்றைய தினம் தேர் உற்சவமானது இந்த சுதுமலை அம்மன் ஆலயத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தேரானது இழுக்காமல் இன்றைய தினம் இந்த கோயில் பாலாவஸ்தானம் வேலைகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் கோயிலுள்ளே பூசைகள், பொங்கல் உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பக்த அடியார்கள் அதிகமாக வருகிறது இந்த ஆலயத்தில் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற ஆலயமானது சுதுமலை அம்மன் ஆலயத்தினுடைய பின்புற பகுதியில் இருக்கின்ற கற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயத்தை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திலே கற்றாப்பளை கண்ணகி இந்த இடத்திலே தங்கி இருந்து சென்றதாக வரலாறுகள் இருக்கின்றது. அந்த இடத்திலே அரச மரங்கள், ஆலமரங்களை சுற்றி வர இந்த ஆலயத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. பிரசித்தி பெற்ற ஆலயமாகவும் அதிகளவிலான பக்த அடியார்கள் வருகை தந்து இந்த ஆலயத்திலே இந்த அம்பாள் ஆலயத்தினுடைய தேர் உற்சவம் வரும்போது இந்த கண்ணகி ஆலயத்திலே பொங்கல் உற்சவங்கள் மடை பரவி இந்த இடத்திலே பொங்கல் நடைபெறுவது வழக்கமாக இருக்கின்றது. இன்றைய தினம் தேர் உற்சவத்தின் போதும் தேர் இழுக்காமல் அந்த பொங்கல் உற்சவத்திலே மக்கள் படைகள் பரவி பொங்கல் உற்சவங்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கண்ணகி அம்மன் தங்கியிருந்ததாக கூறப்படும் இந்த மரத்திலே அந்த திருவுருவ படங்கள், சீலைகள் பொறிக்கப்பட்டு அம்பிகைக்கு வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயமாக இந்த கற்றாப்பளை கண்ணகி அம்மன் ஆலயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. படிச்சுட்டாரு.